வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்ற விசேட செய்தியோடு இணைந்திருக்கின்றோம். ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த ஹெலிகாப்டர் பற்றிய மேலதிக தகவல் தற்போது எமக்கு கிடைத்துள்ளன. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஈரான் ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஒரு மாகாண ஆளுநர் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இன்று காலை 3 ஹெலிகாப்டர்களில் புறப்பட்டு அண்டை நாடான அசர்பைஜானில் எல்லைப் பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு முக்கிய நிகழ்வொன்றில் பங்கேற்க பின்னர் அவர்கள் ஈரானுக்கு திரும்பி வரும் வழியிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அசர்பைஜானில் அவர்கள் அந்நாட்டின் ஜனாதிபதி உட்பட முக்கிய உயர்மட்ட அதிகாரிகள் பலரையும் சந்தித்துள்ளனர். ஈரான் நோக்கி பயணமான 3 ஹெலிகாப்டர்களில் 2 மட்டுமே ஈரான் திரும்பியுள்ளன. ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் உட்பட மற்றும் சில அதிகாரிகள் பயணம் செய்த 3வது ஹெலிகாப்டர் இன்னும் நாடு திரும்பவில்லை. ஈரானில் வடபகுதியில் உள்ள தப்ரிஸ் நகர் பகுதியில் இந்த ஹெலிகாப்டர் வீழ்ந்துள்ளதாக இப்போது சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் ஈரான் இது பற்றிய உண்மையான தகவல்களை இன்னும் மறைத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. ஹெலிகாப்டர் வீழ்ந்ததாகவே அல்லது விபத்துக்குள்ளானதாகவோ இதுவரை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அது கடினமான தரையிறக்கத்துக்கு ஆளானதாகவே தெரிவித்துள்ளது. தற்போது விபத்து நடந்ததாக நம்பப்படும் இடத்தை நோக்கி மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். அவர்கள் இடத்தை சென்றடைந்துள்ளனர். ஆனால் இதுவரை ஹெலிகாப்டர் பற்றிய தடயங்களோ அல்லது தகவல்களோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த பகுதியில் கடுமையான பனிமூட்டம் காணப்படுவதாகவும் மீட்பாளர்கள் அந்த இடத்தில் ஏதும் செய்ய முடியாத அசௌகரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் இப்போதைக்கு காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஈரான் மக்கள் மத்தியில் பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. தமது தலைவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டருக்கு என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. உலகின் ஏனைய மக்களுக்கும் எதுவும் தெரியாத நிலையை காணப்படுகின்றது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். மேலதிக தகவல்களை வழங்க நாம் தயாராக உள்ளோம். மீண்டும் இந்த செய்தி. ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த ஹெலிகாப்டர் பற்றிய மேலதிக தகவல் தற்போது எமக்கு கிடைத்துள்ளன. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஒரு மாகாண ஆளுநர் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இன்று காலை 3 ஹெலிகாப்டர்களில் புறப்பட்டு அண்டை நாடான அசர்பைஜானில் எல்லைப் பகுதிக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையிலே அவர்கள் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருந்தீர்கள். மேலதிக தகவல்களை வழங்க நாம் தயாராக உள்ளோம். News just in.